1960களில் இந்தி மொழி திணிப்புக்கு எதிராக தமிழகத்தில் எழுந்த எதிர்ப்பு, அதன் காரணமாக நடந்த மாணவர் போராட்டம், இதோட பின்னணியில் உருவாக்கப்பட்ட திரைப்படம் தான் பராசக்தி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதை எப்படி சொல்லியிருக்கிறாங்க, தீவிரமான தேர்தல் அரசியல் இப்போ இருக்கிற ஒரு சூழலில், தமிழகத்தில் இருக்கிற சூழலில் அந்த படத்தை, அந்த கருத்தை வீரியமாக மக்கள் மனசில் இந்த படம் விதைச்சிருக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். படத்தின் ஆரம்பத்திலேயே ஒரு நிமிஷத்துக்கு மொழி திணிப்பால் உடைந்த தேசங்களை பற்றின ஒரு இன்ட்ரோ வருது. உதாரணத்துக்கு ரஷ்யா உடஞ்சிருச்சு அப்படிங்கிறத வரலாறுல படிச்சிருப்போம். ஆனால் அதுக்கு காரணமான ரஷ்ய மொழியை எல்லா இடங்களிலும் திணிச்சது தான் காரணம் அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்லி இந்த படம் ஆரம்பிக்குது. ஆரம்ப கட்சியில் கல்லூரி மாணவராக இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்தி திணிப்புக்கு எதிராக ரயிலை எரிக்க தன் சகாக்களோட வராரு. அந்த சமூகத்தில் அந்த போராட்டத்தில் சிவகார்த்திகேயனோட அடிபட்டு தன்னோட விரலை இழக்கிறாரு போலீஸ் அதிகாரியான ஜெயம் ரவி. ஜெயம் ரவி ஹிந்தி பேசும் அம்மாவுக்கும் தமிழ் பேசும் அப்பாவுக்கும் பிறந்திருந்தாலும் அனைவராலும் தன் ரத்த பாசம் எதை பற்றினது அப்படின்னு ஒரு கேலி கிண்டலுக்கு உள்ளாதனால மொழி போராட்டக்காரர்கள் மேலே ஒரு வெறுப்புணர்வோடு இருக்கிறார். இந்த ரயில் எரிப்பு சம்பவத்தில் சிவகார்த்திகேயனோட நண்பன் ஒருத்தர் இறந்து போகிறாரு. அதனால் இனிமேல் தான் இந்த மாதிரியான போராட்டங்களில் போராட போவதில்லைன்னு உறுதிமொழி எடுத்துகிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாரு சிவகார்த்திகேயன். ரயில் எரிப்பு சம்பவங்கள் போன்ற தொடர் போராட்டங்கள் காரணமாக நேரு அவர்கள் இந்தி இணைப்பு மொழியாக இருக்காது அப்படின்னு ஒரு உத்தரவாதம் தந்துடுறார். அவர் இறந்த பிறகு ஆட்சிக்கு வந்தாங்க. மீண்டும் இந்தியாவை முழுக்கவே இந்திய ஆட்சி மொழியாக அறிவிக்க ட்ரை பண்ணுறாங்க. இதனால் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றின காட்சிகளில் சித்தரிக்கப்பட்டவைங்கிற கேப்ஷனோட சில காட்சிகள் காட்டுறாங்க. மணி ஆர்டர், தபால் நிலையத்தில் மணி ஆர்டர் ஹிந்தி ஃபார்மில் இருக்கிறது, சிவகார்த்திகேயன் டிடிஆர் வேலைக்கு போகும்போது ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வேலைன்னு சொல்கிறது, இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாமே சித்தரிக்கப்பட்டவைங்கிற கேப்ஷனோட வருது. இந்த சிவகார்த்திகேயன் இன்டர்வியூக்கு போன சமயத்தில் உடன்பயின்ற ஒரு மாணவன் ஹிந்தி தெரியாததால் ஐஏஎஸ் பரீட்சை எழுதுறதுக்கு அனுமதி மறுக்கப்பட அவர் தீக்குளிச்சு இறந்து போகிறார். இதனால் மறுபடியும் சிவகார்த்திகேயன் அந்த போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறார். இவர் தம்பி சிவகார்த்திகேயனுடைய தம்பி அதர்வா ஆல்ரெடி இந்தி போராட்டத்துக்கு எதிராக, இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு எதிராக மாணவர் அணியில் செயல்பட்டு இருக்கிறார். ஸோ இந்த பிரச்சனையில் சிவகார்த்திகேயனை அடையாளம் கண்டுட்டு சிவகார்த்திகேயன் தான் தன்னுடைய விரலை உடைச்சது, தனக்கு தன்னை அடித்தது அப்படிங்கிறதெல்லாம் அடையாளம் கண்டுட்டு அவர் தம்பி அதர்வாவை ஜெயம் ரவி அவர்கள் கொன்றுறாரு, சுட்டு கொன்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயனை அரெஸ்ட்டும் பண்ணிடுறாரு. சிவகார்த்திகேயன் அங்கிருந்து தப்பிச்சு டெல்லிக்கு போய் அவருடைய பழைய சகாக்களை எல்லாம் திரட்டி, எல்லா மாநில மக்களையும் திரட்டி, எல்லா மாநில மாணவர்கள் அவர்கள் அமைப்பில் இருந்தவங்களெல்லாம் திரட்டிட்டு இந்திரா காந்தியை போய் சந்தித்து தங்களோட எதிர்ப்பை பற்றி சொல்கிறார். இந்திரா காந்தி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உண்மையிலே சொல்கிற மாதிரி பொதுமக்கள் மத்தியில் இந்தி திணிப்புக்கு எதிராக இப்போ ஒரு பொதுமொழியாக இந்தியை கொண்டு வர்றதுக்கு எதிராக மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் கொடுங்க. நீங்கள் ஒரு கையெழுத்து இயக்கம் மாதிரி நடத்தி எனக்கு அதுக்கான ப்ரூஃபை கொண்டு கொடுங்க. நான் கோயம்புத்தூர் வரும்போது நான் பார்த்துக்கிறேன், அந்த பார்த்துட்டு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு சிவகார்த்திகேயன்கிட்ட இந்திரா காந்தி அவர்கள். ஸோ இந்த சமயத்தில் அரசாங்கத்தோட அடக்குமுறையும் மீறி, ஜெயம் ரவியின் தந்திரங்களையும் மீறி, மற்ற மாநிலங்களிலிருந்து திரட்டி கொண்டு வரப்பட்ட இந்தி திணிப்புக்கு எதிரான கடிதங்கள் அனைத்தையும் பொள்ளாச்சி கொண்டு சேர்த்துடுறாரு சிவகார்த்திகேயன். பொள்ளாச்சியிலிருந்து அந்த கடிதங்களை கொண்டு போயிட்டு கோவை வரும் இந்திரா அவர்களிடம் ஒப்படைக்கிறது தான் பிளான். இதை தெரிஞ்சுக்கிட்டு ஜெயம் ரவி அவர்கள் பொள்ளாச்சி அங்கே எதிர்த்து போராடும் மாணவர்கள் மேலே ஒரு வன்முறை பிரயோகிக்கிறார், பொதுமக்கள் மேலே ஒரு வன்முறை பிரயோகிக்கிறார். அதில் பல பேர் பலியாகிறாங்க. ஜெயம் ரவியோட எதிர்ப்பையும் தாண்டி, அவருடைய திட்டங்களையும் தாண்டி சிவகார்த்திகேயன் அந்த கடிதங்களை எப்படி கொண்டு இந்திரா காந்தி அவர்களிடம் ஒப்படைக்கிறார். அது எப்படி நடக்குது அப்படிங்கிறது ஒரு கிளைமேக்ஸ் காட்சிகள் காட்டுறாங்க. கடைசியாக இந்திரா காந்தி அவர்கள் அந்த கடிதங்கள் பேஸ் பண்ணிவிட்டு இனிமேல் இந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பின்வாங்கிடுறாங்க. திமுக ஜெயிக்குது, அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு அமர்கிறார். அமர்ந்ததுக்கப்புறம் இருமொழி கொள்கை தான் நம்ம தமிழகத்தில் இருக்குன்னு சொல்கிறார். இப்படி படம் முடியுது. ரைட், இதுதான் கதை. ஸோ இந்த விஷயத்தில் படத்தை பார்த்திங்கன்னா ஒரு 2-3 விஷயங்கள் பார்ப்போமே. இப்போது சிவகார்த்திகேயன் அதர்வா அப்படிங்கிறது மட்டும்தான் முதல் பாதியில் இருக்கும். ஆனால் இதில் ஸ்ரீலீலா அப்படிங்கிற ஒரு கேரக்டரை புகுத்தி அவருக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் இடையிலான காதல் காட்சிகளை காட்டி ஒரு முதல் பாதி முழுக்கவே படம் எதிர்ப்பாக, இந்தி மொழிக்கு எதிரான ஒரு படமாக, இல்லை மாணவர் அமைப்புக்கு எதிரான ஆதரவான ஒரு படமாங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி கலவையாக கொண்டு போயிட்டுருக்காங்க. சொல்லப்போனால் படத்தை இழுத்துருக்குறாங்க, தேவையில்லாத காட்சிகளாக இழுத்துட்டே இருக்குது.
இதில் ஸ்ரீலீலாவோட பங்கு தேவையே இல்லையே, அந்த கேரக்டரே தேவையில்லையேன்னு யோசிச்சு இருக்கும்போது கிளைமேக்ஸில் ஒரு சின்ன சப்போர்ட்டிவ் ரோல் மாதிரி வந்துட்டு அவங்களோட இருப்புக்கு அந்த கேரக்டருக்கான ஒரு முக்கியத்துவம் எதனால் அப்படின்னு சொல்லி வலிஞ்சு திணிச்சு கதைக்கு ஸ்ரீலீலா தேவைதான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, அதுபடி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, ஸோ படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் தொய்வில்லாமல் நகருதா அப்படின்னு சொன்னால் கிடையாது. முதல் பாதியில் கொஞ்சம் லேகாக தான் போயிட்டுருக்கு. இரண்டாம் பாதியில் தான் வந்துட்டு படம் சூடு பிடிச்சி போகுது. ஜெயம் ரவி தான் ஏன் அந்த மாதிரி ஒரு வில்லத்தனமான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாரு, இந்தி மொழி திணிப்புக்கு எதிரானவர்கள் மேலே அவ்வளோ வன்மத்தோட கொலவெறியோடு இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசனாக அது தெரியல. இருந்தாலும் ஜெயம் ரவி வந்துட்டு அவருடைய வில்லத்தனம் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கான ரீசன் ஸ்ட்ராங்காக இல்லை, பட் அவரோட கேரக்டரைசேஷன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக அவ்வளோ பயங்கரமான வில்லனாக நடிச்சிருக்கிறாரு, ஒரு ரூத்லெஸ் மர்டராக நடிச்சிருக்கிறாரு, நல்லா தான் நடிச்சிருக்கிறாரு. சிவகார்த்திகேயன் படம் முழுக்க சிவகார்த்திகேயன் தான் வராரு. அதர்வா முதல் பாதி முழுக்க வந்தாலுமே அவர் வர காட்சிகள் எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லா நடிச்சிருக்கிறாரு. ஸோ இதுதான் பாடல்கள் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இதுதான் படத்தை பற்றின ஒரு ஒப்பீனியன். ரைட், படம் சொல்ல வந்த கருத்து கரெக்டாக சொல்லியிருக்கு அப்படின்னா கரெக்டாக தான் சொல்லியிருக்கு. ஆனால் அதில் வீரியம் இல்லை. பல அழுத்தங்கள் தரப்பட்டிருக்கிறது, பல காட்சிகள் வந்து மியூட் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த மொழிப்போரில் திமுகவோட பங்கை வந்துட்டு மொத்தமாக மழுங்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அண்ணா வர்ற காட்சிகள் ஒரு 2-3 காட்சிகள் அண்ணா வந்துட்டு பேப்பர் படிக்கிறாரு, அண்ணா நடந்து வர்றாரு, கையெழுத்து போடுறாரு. கிளைமேக்ஸில் இருமொழி கொள்கை மட்டும்தான் தமிழகத்தில் இருக்குங்கிற ஒரு வார்த்தைகளோடு முடிச்சிடறாரு. மொத்தமே 4-5 காட்சிகள் மட்டும்தான் அண்ணாவை காட்டுறாங்க. கருணாநிதி அவர்கள் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை 2 காட்சிகள் தான் காட்டுறாங்க. புற அழுத்தங்கள் நிறையா இருந்திருக்கும் போல இருக்குது. இந்த படம் மாணவர்கள் போராட்டத்தை பற்றிய கதை அப்படின்னு என்னால் முழுசாக சொல்லிக்க முடியல. மாணவர் போராட்டத்தில் ஒருத்தரோட பங்கு, ஒரு ஹீரோவோட பங்கு அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போகுது. அந்த ஹீரோவோட கதையில் மாணவர் போராட்டத்தை பூத்துன மாதிரி இருக்குதே தவிர தமிழகத்தின் வீரம் செறிந்த ஒரு மொழிப்போர் போராட்டங்கள், அவங்க கிட்டத்தட்ட பல நூறு உயிர்கள் பலியான ஒரு கதையை வந்துட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியோட பங்கும், அண்ணாவினுடைய பங்கும், கலைஞர் அவர்களுடைய பங்கும் வந்துட்டு பெரிய அளவில் வீரியமாக சொல்லலை. இது ஏன் சொல்லலை, இது ஒரு மாதிரி வரலாறில் ரெஜிஸ்டர் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற பதட்டம் வந்து பல பேருக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் படத்தை பார்க்கும்போது தெரியுது. எவ்வாறாக இருந்தாலும் ஒரு முதல் முறையாக ஒரு பெரிய மாஸ் மீடியாவில் ஒரு திரைப்படத்தில் மொழிப்போர் பற்றின போராட்டங்களையும் இந்தி திணிப்பு எப்படி தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறதும், பல கலாச்சாரங்கள் பல மொழிகள் கொண்ட இந்திய தேசத்தில் வேற்றுமை தான் ஒற்றுமை, அதுதான் நம்ம இந்தியாவோட பாரம்பரியம் அப்படிங்கிறதையும், மொழி அழிந்தால் அடையாளம் அழியும், அடையாளம் அழிந்தால் உனக்கான அடையாளத்தை நீ இழந்தால் நீ அடிமையாகி விடுவாய் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக சொன்ன வகையில் இந்த படத்தை நம்ம வரவேற்கலாம். திரைக்கதை நல்லாயிருக்கு, படத்தை சொன்னதும் விதமும் நல்லாயிருக்கு. இரண்டாம் பாதி ரொம்ப வேகமாக நகருது. படத்தை கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். எனக்கு ஓவராலாக படம் பிடிச்சிருக்கு. உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். படத்தை தேட்டரில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.